Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்க்க போகிற எல்லா டெஃபினேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிமிட் பாயிண்ட், போஸ்-டாரட்-வெக்ஸ்டர்ஸ் தியரம், அடுத்தது இஸ் லிமிட் ஆஃப் சுப்ரீமம் இன்ஃபிரிமம், லிமிட் பாயிண்ட்டுக்கும் லிமிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி மிக முக்கியமான கான்செப்ட்ஸ் டாபிக்ஸ்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ செட். லிமிட் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ செட். ஒரு செட்டுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ செட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ செட் டெஃபினிஷன், லெட் S be any set contained or equal to R, comma, alpha belongs to R. Alpha belongs to R, then alpha is said to be. Then alpha is said to be. Alpha is said to be limit point of X. Limit point of S. Limit point of S. Alpha is said to be the limit point of S if for each delta greater than 0, ஓகேங்களா, ஆல் டெல்டா மைனஸ் எதை நம்ம ஆல்றோம், ஆல்ஃபா, டெல்டா மைனஸ் ஆல்ஃபா, கமா, டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா, இன்டர்செக்ஷன் எது கூட எஸ் மைனஸ் ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு பை. இந்த கண்டிஷன்ஸ் நல்லா கவனிச்சிங்க. ஒரு செட் இருக்கு, ஒரு செட்டில் ஆல்ஃபாவை நம்ம என்னன்னு சொல்கிறோம், லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஸுக்கு, எஸ்ன்ற செட்டுக்கு ஆல்ஃபான்ற ஒரு லிமிட் பாயிண்ட்டை சொல்கிறோம். ஆல்ஃபா will be considered as a limit point. அப்படின்னா if for each delta greater than 0, delta minus x belong, delta plus x belong, intersection the given set, then you have to minus which one is the limit point from the set S, and then the result is, that means delta minus alpha, delta plus x belong to x minus alpha. அந்த செட்டில் எதை நம்ம லிமிட் பாயிண்ட்னு சொன்னோமோ அந்த லிமிட் பாயிண்ட்டை எஸ் என்ன பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணால் இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்னவாக இருக்கும்னா, தட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு பையாக இருந்துச்சுன்னா, then we say that alpha is the limit point of the set S. அப்போ இந்த லிமிட் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கிளஸ்டர் பாயிண்ட்னு சொல்லலாம், அக்குமுலேஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். அதாவது என்ன இங்கே சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டுக்கு எது லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு செட்டு எஸ்ன்ற ஒரு செட்டுக்கு ஆல்ஃபா அப்படின்றது ஒரு லிமிட் பாயிண்ட்டாக இருக்கிறது என்றால், இந்த ஆல்ஃபாவை பேஸ் பண்ணி ஒரு ஈச் டெல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, எக்ஸ் பிலாங் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா வாட் இஸ் த மீனிங், வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லைக் தட் டெல்டா இஸ் ஆல்சோ வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ like x belong, but it is greater than 0, like x belong. Next to 0 என்ன நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டெல்டா வந்து வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ பட் கிரேட்டர் தென் 0, நாட் நெகட்டிவ். இப்போ ஆல்ஃபா வந்து நம்ம லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட் எஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆல்ஃபா வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா,
அந்த ஆல்ஃபா கூட வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறோம், அதே வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ஆட் பண்ணுறோம். வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஒரு ரியல் லைன் ஆக்சிஸ் இருக்குன்னா, இப்போ இது ஆல்ஃபா தான் லிமிட் பாயிண்ட்னா, இந்த ஆல்ஃபா கூட ஒரு ஸ்மால் டெல்டா ஆட் பண்ணுறோம், இந்த ஆல்ஃபா கூட ஒரு ஸ்மால் டெல்டா மைனஸ் பண்ணுறோம். வெரி வெரி ஸ்மாலஸ்ட். அப்போ இது பண்ணும்போது இந்த செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எதை லிமிட் பாயிண்ட்னு சொன்னோமோ அதை எஸ்லேருந்து எடுத்துறோம். எதை லிமிட் பாயிண்ட்னு சொல்கிறோமோ அதை அந்த செட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணுறோம், இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இன்டர்செக்ஷன் எடுத்தால் அது என்னவா இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு பையாக இருக்கக்கூடாது. நாட் ஈக்குவல் டு பையாக இருக்கக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சிடுச்சிங்களா? ஸோ எதை லிமிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த லிமிட் பாயிண்ட்டை எஸ்லேருந்து எடுத்துட்டு அந்த லிமிட் பாயிண்ட்டு கூட ஒரு ஸ்மால் டெல்டா வேல்யூ ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கக்கூடாது, எதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, பைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் எம்டியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னங்க அர்த்தம், அந்த நல்லா கவனிச்சிங்க, கிளியராக கவனிச்சிங்க, ஆல்ஃபா இந்த ஆல்ஃபா எஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஆல்ஃபா என்ன இருக்குது, எக்ஸ் ஆல்ஃபாவோட கம்மி, ஆல்ஃபாவோட கொஞ்சம் அதிகம், ஆல்ஃபாவோட கம்மி, ஆல்ஃபாவோட கொஞ்சம் அதிகம். இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கக்கூடாதுங்க, நாட் ஈக்குவல் டு பையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தென் வி சே தட் the point alpha is the limit point of the set S அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், கிளியராக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ டெஃபினேஷன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? டெஃபினேஷன்ஸ் வைஸ் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த லிமிட் பாயிண்ட்டு அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒரு செட்டுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா லிமிட் ஆஃப் த செட்டுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளியராக இந்த லிமிட் பாயிண்ட்டோடைய டெஃபினேஷன்ஸை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் எடுத்துக்கிறேன், இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிறேனே, 0,1 அப்படின்ற ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1 எடுத்துக்கிட்ட பிறகு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபினேஷன் பிரகாரம் எதை நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், எதை நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோமோ இந்த இன்டர்வலில் எதை நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோமோ அந்த பாயிண்ட், இப்போ சப்போஸ் 0.5 வந்து ஒரு லிமிட் பாயிண்ட் ஃபார் த செட் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 0.5 ஏக்குள்ளே தானங்க இருக்குது. அப்போ ஏவில் இருக்கக்கூடிய அந்த 0.5 நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், ஒரு லிமிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, ஒரு லிமிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இந்த 0.5க்கு லைட்டாக ஒரு இன்க்ரிமெண்ட், லைட்டாக ஒரு டிக்ரிமெண்ட். 0.5 கூட ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணுறோம், ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் என்னதுங்க, டெல்டா மைனஸ் ஆல்ஃபா, டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா. எதை நம்ம வந்து இது சொல்கிறோம், 0.5 இங்கே ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், 0.5 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இந்த 0.5 கூட ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணுறோம், அதே ஸ்மாலஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கான்செப்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இதிலேருந்து இந்த ஏவிலேருந்து என்ன பண்ணிடுறோம், எதை நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொன்னோம் 0.5, அதை என்ன பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிட்டா வரக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்கக்கூடாதுங்க, பையாக இருக்கக்கூடாது. அப்போ பாருங்கள், இந்த செட்டு ஏவில் 0.5 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வெரி நியரஸ்ட், இங்கே கூட வேணாம், இங்கே பக்கத்தில் வெரி நியரஸ்ட் டெல்டா எடுத்துக்கிறீங்க, டெல்டா ப்ளஸ் எக்ஸ், டெல்டா மைனஸ் டெல்டா ரெண்டுமே ஆட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம்.
ஆல்ஃபா கூட, தட் இஸ் 0.5 கூட பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த 0.5 ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எஸ்ஸுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏன்னு சொல்கிறோம். இந்த எஸ்ஸை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸாம்பிளில் ஏன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஏவிலேருந்து என்ன பண்ணிடுறோம், 0.5 we have to remove it. 0.5 we have to remove it. அப்போ இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா என்னங்க வரும், பை வருமா, பை இல்லாமல் இருக்குமா? இப்போ பாருங்கள் 0.5 ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. 0.5 தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை இங்கே இருக்குது இல்லைங்களா? இப்போது 0.5 ப்ளஸ் 0.5 மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போதோ 0.5 ப்ளஸ்ன்னு போதோ ஒரு அந்த டெல்டா வேல்யூ வெரி வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சப்போஸ் அந்த டெல்டா வேல்யூ மேபி 0.01 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த டெல்டா வேல்யூ 0.01 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்னங்க வரும், 0.5 ப்ளஸ் 0.01 வருங்களா? அப்போது 0.01 இல்லைங்களா, 0.50 தட் இஸ் 0.1 0.51 இங்கே லெஃப்டில் அதிகமாக இருக்கும், ரைட்டில் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? இப்போது இதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த செட்டுக்கு இந்த 0. டெல்டா மைனஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்துக்கிட்டோம், இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம், 0.5 ரிமூவ் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எப்படிங்க இருக்கும், ஏன்னா இதில் என்ன இருக்காது, 0. இதை விட கொஞ்சம் அதிகம், இதை விட கொஞ்சம் கம்மி, கூடவே 0.5ம் இதில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இங்கே 2 பாயிண்ட், சப்போஸ் 0.1ன்னா இங்கே வந்து 1.99 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் இதுதான் என்னது, டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா, இது வந்து டெல்டா மைனஸ் ஆல்ஃபா. எனக்கு ஃபார்மேட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த லிமிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ 1.99 to 2.01. இப்போ இதுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இன்டர்செக்ஷன் என்ன எடுக்கிறோம், எஸ்ன்ற செட்டில் இருந்து, எஸ்ன்ற செட்டில் இருந்து, அப்போ எஸ்ன்றது சப்போஸ் 0,3 அப்படின்னு இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், இன்டர்செக்ஷன் எஸ்ஸில் என்ன பண்ணிடுறோம், 2வை ரிமூவ் பண்ணிடுறோம். 2வை ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்னங்க அர்த்தம், 0, 1, 2 இருக்காது, என்ன இருக்கும் 3 இன்க்ளூட் கிடையாது. ஸோ 2.999 வரைக்கும் போகும், த கான்செப்ட். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே 0.5 விட கொஞ்சம் அதிகம், 0.5 விட கொஞ்சம் கம்மி. அதுக்கப்புறம் எஸ்ன்ற செட்டில் 0.5 ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணோம்னா இந்த செட்டில் நல்லா கவனிங்க, இப்போ நம்ம சொன்ன இதுக்கு 0.5 சம்திங், 0.5 மைனஸ் சம்திங், 0.5 ப்ளஸ் சம்திங் அப்படின்றது இதில் இருக்கும். கூடவே எது இருக்கும், 0.5 இருக்கும். அப்போ இதோடைய சில வேல்யூஸ் இங்கே இருக்கும். இந்த வேல்யூ மட்டும் 0.5 மட்டும் ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டா இந்த 0.5 ப்ளஸ் சம்திங், 0.5 மைனஸ் சம்திங் என்ற வேல்யூ இதில் தானேங்க இருக்கும். கூடவே எஸ்எம் அதாவது 0.5 மட்டும்தான் இங்கே ரிமூவ் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 0.5 ப்ளஸ் சம்திங், 0.5 மைனஸ் சம்திங் எங்கெங்கே இருக்கும், செட்டில் தானேங்க இருக்கும், ஓப்பன் செட்டில் தானே இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், அந்த 0.5 ப்ளஸ் சம்திங்கும் 0.5 மைனஸ் சம்திங்கும் இந்த செட்டு இந்த ஓப்பன் இன்டர்வல்லையும் இருக்கும். இந்த எக்ஸிஸ்டிங் செட் எஸ் மைனஸ்லேருந்து 0.5 கழிச்சிட்டா மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் அதில் இருக்கும். அப்போ ரெண்டுத்துலேயுமே காமன் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ ரெண்டுத்துலேயுமே காமன் பாயிண்ட் இருக்கும் போதோ அது ரிசல்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்காது, பைக்கு ஈக்குவலாக இருக்காது, எம்டி செட்டுக்கு ஈக்குவலாக இருக்காது. அப்போது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால 0.5 இஸ் ஆல்சோ கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் த லிமிட் பாயிண்ட் ஃபார் த கிவன் செட் 0,1. கன்க்ளூஷன் வரலாம் இல்லைங்களா? அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரும்,
அப்போ 0.6 வச்சாலும் இந்த ஆன்சர் வருமே, 0.8 சென்டராக வச்சு பண்ணாலும் இந்த ஆன்சர் வருமே, ஏன் 0 சென்டராக வச்சு பண்ணால் கூட இந்த ஆன்சர் வந்துடுமே, கண்டிப்பாக வரும் இல்லைங்களா. ஏன்னா 0,1 அப்படின்னா 0 அப்படின்றது வந்து இங்கே நாட் இன்க்ளூடட். அப்போ 0 நாட் இன்க்ளூடடாக இருந்தாலும் கூட 0 லிமிட் பாயிண்ட் ஃபார் த செட் ஃபார் த கிவன் செட் 0,1 ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0வை சென்டராக வச்சுக்கிட்டு 0 ப்ளஸ் டெல்டா 0 மைனஸ் டெல்டா அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா 0 மைனஸ் டெல்டா வேணால் இல்லாமல் போகலாம், ஆனால் 0 ப்ளஸ் டெல்டா இந்த இன்டர்வலுக்குள்ளே வந்துடும் இல்லைங்களா, கண்டிப்பாக வந்துடும். அப்போ இந்த இன்டர்வலுக்குள்ளே 0 ப்ளஸ் டெல்டா உள்ளே வந்துடுது. இந்த 0வை நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் இந்த 0 ப்ளஸ் டெல்டான்றது எதுக்குள்ளே இருக்குது, இந்த இன்டர்வல் தட் இஸ் 0 மைனஸ் டெல்டா 0 ப்ளஸ் டெல்டாக்குள்ளே வருது இல்லைங்களா. கண்டிப்பாக என்னாக்கும், இந்த இன்டர்வல்குள்ளே இது இருக்கும். 0 ப்ளஸ் டெல்டா அப்படின்றது எங்கெங்கே இருக்கும், 0,1 இன்டர்வலில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த 0வை ரிமூவ் பண்ணாலும், 0வே இங்கே இல்லை, இந்த 0வை ரிமூவ் பண்ணிக்கிட்டாலும் 0வை விட அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கும், இந்த செட்டில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. அப்போது 0 விட அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு இதுலேயும் இருக்கும், நம்ம எடுத்துக்கிட்ட செட் ஏவுலேயும் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அது வந்துடும். அப்போ நாட் ஈக்குவல் டு பையாக மாறிடும். அப்போது நீங்கள் 0 மட்டும்தானா, 1ம் அதே தான். 1 என்ன பண்ணுறோம், 1 ப்ளஸ்ன்னு வரும்போது எக்ஸிஸ்ட் ஆகாது, 1 மைனஸ்னு போது உள்ள ஒரு பாயிண்ட் வந்துடும். அப்போ 1 ரிமூவ் பண்ணாலும் அந்த 1 ரிமூவ் பண்ணிட்ட பிறகும் நமக்கு என்ன ஆகுது, 0.9 சம்திங் அந்த இன்டர்வல், இந்த இன்டர்வல்லையும் இருக்குது, ப்ளஸ் இந்த செட்டுக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா 1 மட்டும்தான் இங்கே ரிமூவ் பண்ணுறோம். அப்போ எப்படி பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டு என்னவா இருக்குது, ரெண்டுத்துக்குள்ளேயும் வந்துடுறதுனால அதோடைய இன்டர்செக்ஷன் என்னவாக இருக்கும், நான் எம்டியாக இருக்கும். அப்போது இந்த இன்டர்வல் ஏவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ், இப்போ பாருங்கள், அப்போது இங்கே கவனிங்க, இந்த இன்டர்வல் A 0,1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை இங்கே எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், சரி எஸ்ன்னு எடுத்துங்க, எக்ஸ் வந்து 0,1 அப்படின்னு இன்டர்வல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே என்னவாங்க இருக்குது, லிமிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும்போதோ அந்த லிமிட் பாயிண்ட்டுடைய கலெக்ஷன் தான் என்னது, எஸ் டேஷ். இந்த செட்டோடைய லிமிட் பாயிண்ட்ஸோடைய கலெக்ஷன் தான் எஸ் டேஷ். அப்போ எஸ் டேஷ் இஸ் நத்திங் பட் collection of all limit points of the set S, collection of all the limit points of the set S. அப்போ என்ன ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய 0வும் included because 0 is also acting as a limit point of S. 1 எடுத்துக்கிறோம், 1 is also act as a limit point of S. So collection of all the limit point of X is nothing but derived set of the set S and it is denoted by S dash. அப்போ அந்த S dashல என்னென்ன வேல்யூங்க வந்துடும், க்ளோஸ் இன்டர்வல் 0,1 வந்துடுங்களா. ஏன்னா 0 to 1 இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே லிமிட் பாயிண்ட்டுக்கு உண்டான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இன்க்ளூட் ஆகாத 0வும் லிமிட் பாயிண்ட்டோடைய கான்செப்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இன்க்ளூட் ஆகாத 1ம் லிமிட் பாயிண்ட்டோடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இதோடைய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1 என்னவாக மாறிடும், க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ஆக மாறிவிடும். அப்போ க்ளோஸ் இன்டர்வல் 0,1 அப்படின்றது set of all limit points of the open interval 0,1. இப்போ கிளியராக புரியுதுங்களா, லிமிட் பாயிண்ட்னா என்னன்ட்டு. லிமிட் பாயிண்ட்னா கான்செப்ட் அதுதான், இதை சொன்னோம்னா முடிஞ்சு போச்சு. கிளியராக புரியுதுங்களா. அப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்டர்வல், அந்த இன்டர்வலுடைய
லிமிட் பாயிண்ட்ஸ் கலெக்ஷன் இஸ் நத்திங் பட் அந்த ஓப்பன் இன்டர்வலுடைய க்ளோஸ்ட் இன்டர்வலாக மாறிடும். அதோடைய டினோஷன் டினோட்டட் பை த சிம்பிள் எஸ் டேஷ், டினோட்டட் பை த சிம்பிள் எஸ் டேஷ். இதாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியர்? ஸோ இதை தான் வந்து இதை தான் வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட் அப்படின்னு சொல்ல வராரு. லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட்ஸ் அப்படின்னு சொல்ல வராரு. இப்போ இந்த லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ செட் நம்ம எதுக்கு படிக்கணும்? லிமிட் ஆஃப் எ செட் எதுக்கு படிக்கணும்? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் திஸ் டூ அப்படின்னா, இது ரொம்ப ஒரு பேசிக்கான கான்செப்ட், ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். இந்த பேசிக்கான விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நேம்டு தீரம், ஃபெமிலியர் தீரம், செலிப்ரிட் தீரம், இது எல்லாத்துலேயுமே வந்து லிமிட் பாயிண்ட் லிமிட் அப்படின்ற கான்செப்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு லிமிட் பாயிண்ட்னா என்ன, லிமிட்னா என்ன தெரிஞ்சால் மட்டும்தான் அது வரக்கூடிய ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கவனிங்க, போல்ஸ்னோ-வெஸ்டர்ஸ் தீரம் ஒரு இம்பார்ட்டண்டான தீரம். கவனிச்சிங்க, போல்ஸ்னோ-வெஸ்டர்ஸ் தீரம், that is WEIERS போல்ஸ்னோ-வெஸ்டர்ஸ் தீரம் அப்படின்றது ஒரு தீரம் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான தீரம். இந்த தீரத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். போல்ஸ்னோ-வெஸ்டர்ஸ் தீரத்துடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு every infinite Borsno-Wester's theory statement, every infinite bounded set of real numbers every infinite bounded set of real numbers as a limit point. இவ்வளோதாங்க ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் வெரி சிம்பிள். ஆனால் இதில் விஷயம் என்னென்ன இருக்குது, இதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணுன்றது தான் மிக முக்கியமான விஷயம். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க? எவ்ரி இன்ஃபைனட் பவுண்டட் செட்னால் நம்ம ஏற்கனவே நடத்திருக்கோம். The set is bounded above and bounded below. Such a set is said to be bounded set அப்படின்னு நடத்திருக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ எவ்ரி இன்ஃபைனட் பவுண்டட் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆஸ் எ லிமிட் பாயிண்ட். எந்த செட்டெல்லாம் பவுண்டட் செட்டாக இருக்கிறதோ, சிம்பிளாக சொல்ல போனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்ஃபைனட். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஃபைனட். ஏன்னா நம்ம பவுண்டட் செட் அப்படின் போதோ ஃபைனட் செட்டும் நமக்கு என்ன சொல்லிடுறோம், பவுண்டட் செட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இல்லைங்களா? ஃபைனட் செட்னா 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு செட்டை எடுத்துக்கிறீங்கன்னா 1 and 5 is the lower bound and upper bound respectively. So the set is bounded set அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறோம் இல்லைங்களா? இந்த இடத்துல ஃபைனட்டுன்ற கான்செப்டே சொல்லலை. என்ன சொல்கிறாங்க? இன்ஃபைனட்ன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? இன்ஃபைனட். எவ்ரி இன்ஃபைனட் பவுண்டட் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆஸ் எ லிமிட் பாயிண்ட். இன்ஃபைனட் பவுண்டட் செட். அப்போ நல்லா கவனிச்சிங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பவுண்டட் செட் அப்படின்னா அதில் சொல்லியிருக்கக்கூடிய அப்பர் பவுண்டோ அல்லது லீஸ்ட் பவுண்டோ நான் சொல்லியிருக்கணும் அதுலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நான் இருக்குங்களா? அப்போ இங்கே பாருங்க, எவ்ரி இன்ஃபைனட் பவுண்டட் செட், எவ்ரி இன்ஃபைனட் பவுண்டட் செட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்கிறேன். லெட் ஏன்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம். இன்ஃபைனட் பவுண்டட் செட்டுக்கு ஒரு பவுண்டட் செட்டாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 1/2 1/3 1/4 லைக் தட் கோஸ் ஆன் இப்படி எடுத்துக்கிறேன் இல்லைங்களா? இப்போ இது பவுண்டட் செட்டா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது பவுண்டட் செட்டா? அந்த பவுண்டட் செட்டில் இது இன்ஃபைனட்டா? ரெண்டு விஷயம் இருக்கும். அப்போ இன்ஃபைனட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இட் கோஸ் ஆன் வித்தவுட் எண்ட். இட் கோஸ் ஆன் வித்தவுட் எண்ட்.
அப்போ இது இன்ஃபைனட்டா அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா 1/2 1/3 1/4 1/5 லைக் தட் கோஸ் ஆன். ஸோ முடிவு ஸ்டார்டிங் தெரியுது, வேர் இட் கோஸ் டு எண்ட் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. ஓகேங்களா, தெரியுது. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்னு சொன்னாலே அது என்னதுங்க, தட் இஸ் செட் டு பி பவுண்டட் செட். எது எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது. இப்போ பாருங்கள், 1/2 1/3 1/4 1/10 1/100 1/10,000 1/lakh 1/crores போய்கிட்டே இருக்கு. there n belongs to natural number. அப்போ இந்த சீக்வன்ஸ் இந்த செட்டில் ஸ்டார்டிங் 1, இட் இஸ் ஸ்டார்டிங் 1. இந்த 1லேருந்து மற்ற எல்லா எலிமெண்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ 1 இஸ் கன்சிடர்ஸ் ஏ அப்பர் பவுண்ட். 1 இஸ் கன்சிடர்ஸ் ஏ அப்பர் பவுண்ட் இல்லைங்களா. அப்பர் பவுண்டாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்லேயே அந்த எலிமெண்ட் அந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது பெருசாக இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எலிமெண்ட் தான் அந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். நான் இருக்குங்களா, அந்த அப்பர் பவுண்டுக்கு நம்ம அப்பர் பவுண்ட் செட்டெல்லாம் எழுதணும். அந்த அப்பர் பவுண்ட் செட்டில் எது லீஸ்ட்டு எது கிரேட்டஸ்ட்லாம் படித்தோம். ஸோ இதை இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு தடவை அந்த ஸ்லைடை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. அப்போ 1 இஸ் த அப்பர் பவுண்ட், ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது இந்த செட்டுக்கு. அப்போ எது லோயஸ்ட் பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டென்ஸ் டு எங்கே போகுது, 0வை நோக்கி போகிறது. இது எங்கே நோக்கி போகுது, 0வை நோக்கி போகிறது. அப்போ 0வை நோக்கி போகும் பொழுது 0வை நோக்கி தான் போகுது, 0வுக்கு மேலே போகலை, 0வை நோக்கி போகுது. அப்போ இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் வேல்யூ இந்த செட்டில் எதுங்க, 0. அப்போது இது அப்பர் பவுண்ட், இது லோயர் பவுண்ட். கிளியர் ஆகிடுச்சுங்களா. இது அப்பர் பவுண்ட், இது லோயர் பவுண்ட்ஸ் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. அப்போது இது லோயர் அப்பர் பவுண்ட் இது லோயர் பவுண்ட்னு தெரிஞ்சிடுச்சு உடனே இது என்னதுங்க, பவுண்டட் செட். ஒரு செட்டுக்கு இஃப் யூ ஏபிள் டு டிஃபைன் ஃபார் எனி செட் அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் தென் த செட் இஸ் டு பி கன்சிடர்ஸ் ஏ பவுண்டட் செட். இதுதான் வந்து பவுண்டட் செட்டுக்குண்டான மிக முக்கியமான தெளிவான கான்செப்ட். அப்போ இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்டு செட்டில் இருக்குது, லோயர் பவுண்டு செட்டில் இல்லை. செட்டில் இல்லைனாலும் அது என்னதுங்க, பவுண்டட் செட்டு தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளால் டிஃபைன் பண்ண முடிஞ்சாலே அது வந்து என்னது, பவுண்டட் செட்டு தான். லோயர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் ஒரு செட்டுக்கு டிஃபைன் பண்ண முடிஞ்சாலே அது பவுண்டட் செட், அதுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது அப்பர் பவுண்டும் இருக்குது, லோயர் பவுண்டும் இருக்குது. வெரி குட். அப்போ இது என்ன போயிட்டே இருக்குது. ஸோ இன்ஃபைனட் பவுண்டட் செட்டுக்கு உண்டான கண்டிஷனை இந்த ஏன்ற செட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இது ஓகே ஆஃப் ஏ ரியல் நம்பர்ஸ் தான், இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். அப்படி இருந்துச்சுன்னா இந்த செட்டு என்னங்க இருக்கணும், லிமிட் பாயிண்ட்டை கொண்டிருக்க வேண்டும். செட்டானது லிமிட் பாயிண்ட்டை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ லிமிட் பாயிண்ட்டை கொண்டிருக்க வேண்டும் என்றால் இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா, லிமிட் பாயிண்ட்னா என்னன்னு படித்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இப்போ இங்கே கொண்டு வரோம். அப்போ லிமிட் பாயிண்ட்ன்றது தெரியாமல் நம்ம போஸ்மேன்-வெஸ்டர்ஸ் தியரத்தோடைய கான்செப்டை கிளியராக புரிஞ்சிக்க முடியாது. இப்போ பாருங்கள், போஸ்மேன்-வெஸ்டர்ஸ் தியரத்தில் கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட் வேர்ட்ஸும் நமக்கு என்ன தெரியும், மீனிங் தெரியும். இன்ஃபைனைட் மீனிங் தெரியும், பவுண்டட் செட் மீனிங் தெரியும், ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தெரியும், ஆஸ் ஏ லிமிட் பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு காம்பனன்ட் வேர்ட்ஸுக்கும் நமக்கு ஈஸியாக மீனிங் தெரிஞ்சதுனால இந்த போஸ்மேன்-வெஸ்டர்ஸ் தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்றைக்கும் மறக்காது. இப்போ படித்து பாருங்கள், எவ்ரி இன்ஃபைனட் பவுண்டட் செட், இப்போ எக்ஸாம்பிள் எழுதியிருக்க பார்த்தீங்களா, எவ்ரி இன்ஃபைனட் பவுண்டட் செட் that is upper bound and lower bound exist for the set A of real numbers as a limit point. As a limit point. இது எதை நோக்கி இங்கே போகுது, எதை நோக்கி போகுது, 0வை நோக்கி போகிறது, 0வை நோக்கி போகிறது. அப்போ இந்த 0வை நோக்கி போகிறதுனால நான் ஏற்கனவே கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் டைவர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் நடத்திருக்கேன் இல்லைங்களா, இந்த 0வை நோக்கி போகுது. அப்போ இந்த 0வை நோக்கி போகிறதுனால இந்த 0வை என்னன்னு சொல்லலாம், லிமிட் பாயிண்ட்டாக சொல்லலாம். லிமிட் பாயிண்ட்டாக சொல்லணும்னா அதுக்கு உண்டான கண்டிஷன் என்ன, 0வை சென்டராக வச்சுக்கிட்டு 0 ப்ளஸ் 0 மைனஸ். அதுக்கும் இந்த செட்லேருந்து இந்த செட்டு ஏவிலேருந்து 0 ரிமூவ் பண்ண பிறகும் வரக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கணும்,
நான் எம்டியாக இருக்க வேண்டும். நான் எம்டியாக இருக்குது இல்லைங்களா? ஏன்னா 0 ப்ளஸ் 0 மைனஸ், 0 ப்ளஸ்ன்னு போத வெளியே போயிடுது, 0 மைனஸ் போது உள்ளே வருது. உள்ளே வரும் போத பாயிண்ட்டும் இந்த செட்டில் இந்த 0 எடுத்துகிட்ட பிறகு வரக்கூடிய 0 இல்லாத பாயிண்ட்டுக்கும் எடுக்கும் போது கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும்? நான் எம்டி செட்டாகத்தான் இருக்க முடியும். ஸோ 0 will be considered as a limit point. இப்போ கிளியராக புரிஞ்சிடுச்சுங்களா? இப்போ இந்த கான்செப்ட், இந்த தியரம், இந்த டெஃபினேஷன்ஸ் கிளியராக புரிஞ்சிடுச்சுங்களா? ஓகே. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.